எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு ஒரு ஸ்பூன், இப்போ கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிற அது போட்டுக்கலாம். போட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினா போதும், ரொம்ப வணங்க தேவையில்லை. லைட்டாக நிறமாறினா போதும். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை பருப்பு குழம்புக்கு. பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதனால பெரிய வெங்காயம் இருந்து போட்டால் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சாப்பாடு வச்சுக்கிறதுனால சாப்பாடு விசில் வந்துட்டுருக்கு. நான் 4 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு சின்ன தக்காளி அதே நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுக்க போட்டலாம். பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கி விட்டுடலாம்.
நல்லா வணங்கட்டும். தக்காளி சாறு வெளியே வர வரைக்கும் வணங்கட்டும். அப்போ நல்லாயிருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சு இது பண்ணிடலாம். நல்லா தக்காளி வணங்கிடுச்சு. இதெல்லாம் வணங்கி வைக்கணும். பருப்பில் போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா மசிஞ்சிடும். தக்காளி மசிஞ்சால் தான் இந்த பருப்பு குழம்புக்கே டேஸ்ட்டு. நான் வந்து பாசிப்பருப்பை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் வந்து சீரக மிளகு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். பூண்டெல்லாம் எதுவுமே போடல. நீங்கள் பூண்டு வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் பூண்டெல்லாம் போடல. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்து ஊற்றிடலாம். போதும் இந்த அளவுக்கு. ரசம் வைப்போம்ல, பருப்புக்கு மட்டும் போதும். நல்லா கொதி வரட்டும். உப்பு காரம் செக் பண்ணிடலாம். 2 கொதி 3 கொதி வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு காரமெல்லாம் கரெக்டாக, அதனால் நான் விட்டுட்டேன். இன்னும் ஒரு கொதி மட்டும் வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பூண்டு வேணுன்னா விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். ஆனால் போடாமையே நல்லாயிருக்கும் பூண்டு. நாங்கள் போட மாட்டோம். போடாமல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பருப்பு வந்து நான் அந்த வடச்சட்டியிலேருந்து இதையும் இந்த குக்கரில் மாற்றிட்டேன். குக்கரில் தான் நான் விசில் விட்டு எடுத்தேன்னு மத்தில் வச்சு கடையிறதுக்கு இதுதான் சௌகரியமாக இருந்ததுன்னு மாற்றிட்டேன்.
இது போல் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் மற்ற வச்சு தான் கடைஞ்சேன். மற்ற வச்சு ஒரு 2-3 சுற்று சுற்றினோன்னே இப்படி நம்ம நல்லா மசிஞ்சிருச்சு. ரொம்ப களியாட்டம் இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் நான் ஊற்றின தண்ணி அளவு கரெக்டாக இருந்தது பருப்புக்கு. நீங்கள் ரசம் வேணுன்னா அதுலேயே ரசம் மாதிரி வடிச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிலே கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு போதும் அளவாக பருப்பு. ரசம் தனியாக வச்சுருக்கேன். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.